அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவானின் பெயர்ச்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இந்த உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு உச்சபலம் அடைய போகிறாருங்க. இந்த பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஒரு மாற்றத்தை இந்த குரு பகவான் ஏற்படுத்த போகிறார். இதனால் நீ அங்கே அடையக்கூடிய ஒரு நன்மையான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவான முறையில் இந்த பதிவில் இப்போ நம்ம பலன்களை பார்க்க போகிறோம்ங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பராசி அன்பர்கள் அப்படின்னா கும்பம் சொல்ல வேண்டியதே கிடையாது. சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனாலையும் 2ஆம் அதிபதி உங்களுக்கு குரு பகவானாக வர்றதுனாலையும் உழைப்பால் உயரக்கூடியவங்க. எப்போவுமே ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா நம்மளுடைய திறமையை வச்சு எப்படி அது சக்ஸஸ் பண்ணிடணும் அப்படின்னு போராடி கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. அந்த திறமை உங்களுடைய கிட்ட கண்டிப்பாக எப்போவுமே இருக்குது. இன்னொரு விதத்தில் பார்த்துட்டோம்னா அடுத்தவங்களுடைய தயவில் வாழக்கூடியவங்க கிடையாது. உங்களுடைய தயவு மற்றவங்களுக்கு தேவைப்படும். ஆனால் அடுத்தவங்களுடைய தயவு எதிர்பார்த்து வாழ மாட்டீங்க. கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் 1000 பேர் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் ஒரு தனிமரமாக இருந்தால் கூட அவங்களுக்கு முன்னால் ஒரு கம்பீரமாக வாழக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரர். அன்புக்கு கட்டுப்பட்டு கட்டிய கணவன் மனைவிக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஒரு கௌரவமான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வாழக்கூடிய மகர ராசி அன்பர்கள் சமீப காலகட்டங்களில் 7.5 சனி குடும்ப சனிங்கிற ஒரு பிடியில் இருக்கிறதுனாலையும் ஜென்மத்தில் ராகு இருந்த ஒரு காரணத்தினாலையும் நிச்சயமாக சில விஷயங்கள் மட்டும் கிடையாதுங்க, ஒரு பெரிய அனுபவங்கிறது பட்டு நான் பல கஷ்டங்கள் அனுபவிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு பாதிப்புகள் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஜென்மத்தில் ராகு 7ஆம் இடத்துல கேது, சரிங்களா? குரு 5ஆம் பாவகத்தில் நல்ல பொசிஷனில் இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி இருந்ததுனால ஆனால் அந்த பலன்கள் முழுமையாக 5ஆம் இடத்தில் குரு இருந்தும் கூட சில பலன்கள் நீங்கள் அனுபவிக்க முடிஞ்சிருக்காது. ஏன்னா குடும்பம்ங்கிறது ஸ்தானம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள் நமக்கு, அதாவது பாயாசத்தில் பாய்சன் கலந்த மாதிரி நமக்கு எது பிடிச்சதோ அதில் கொஞ்சம் ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டார். புரியுங்களா? நீங்கள் நினச்சிருப்பீங்க இதுதான் ஓகே, இதுதான் கரெக்டாக டிசைட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் டிசைட் பண்ணது நமக்கு பிடிச்ச விஷயம் அது நமக்கு நினச்சிருந்துருக்காது. தேவையே இல்லாமல் பிரச்சனைகள் வந்திருக்கு. குடும்பம் ஒற்றுமையாக அடுத்தவங்க பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய குடும்பம் தான். ஆனால் அத்திப்பழம் எப்படி அழகாக இருக்குது, பெற்று பார்த்தா அதில் பார்த்தா கொஞ்சம் சொத்தையாக இருக்குதுங்கிற மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. கடைசியில் பார்த்தோம்னா ஒரு சிறு பிரச்சனை வந்து அது குடும்பத்துக்குள்ளே நிம்மதி கெட்டு போச்சு. அந்த மாதிரி சில மாற்றங்கள் திடீர்னு உருவாயிருக்கு. ஏன்னா 2 சனி 5ல் குரு இருந்தும் நமக்கு பலன் இல்லாமல் போயிருந்தது. அதை விட பார்த்தோம்னா அலைச்சல் அதிகமாக இருந்திருக்கு. அலைச்சலுங்கிறது எங்கே போனாலும் அந்த இடத்துல ஒரு வேலையே எடுத்துக்கலாங்க, நிரந்தரமாக ஒரு வேலையில் இருக்க முடியல. ஒரு அரசாங்க வேலையிலேயே இருக்கிறவங்களுக்கு கூட அதே நிலைமை தான். அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர், பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கல, சம்மந்தம் இல்லாத இடத்துல தூக்கி போட்டாங்க. அப்புறம் பார்த்தா வேலையிலேயே பிரச்சனை, மேலதிகாரிகள் தொல்லை, டென்ஷன். ஒரு ப்ரைவேட் கம்பெனிலேயே வேலை செஞ்சிட்ருக்குறோம். அங்கே பார்த்தோம்னா நாம் நல்லா உழைப்போம், நல்லா வேலை செய்வோம். ஆனால் அங்கே வந்து நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது இல்லை. அடுத்தவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அந்த பழி தூக்கி நம்ம மேலே போட்டுருவாங்க. வேணும்னே சிக்க வைப்பாங்க திட்டம் போட்டு. நமக்கு தெரியும், இவங்க தான் தெரியும், இப்படித்தான் தெரியும், எதிர்த்து பேச முடியாத சூழ்நிலை. ஏன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாக. நம்ம விலைக்கு போகிறோமே, நேரம் சரியில்லையாட்டு இருக்குது, சரி கொஞ்சம் விலைக்கு போகலாம், எதுக்கு நமக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு இடத்துலாம் பார்த்தோம்னா சிலர்லாம் வேலையை இழந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சூழல்கள் கும்பராசிக்காரர் அனுபவிச்சாச்சு. அதுதான் அப்படின்னா 7ஆம் கலசரஸ்தானத்தில் கேது இருந்துட்டார் இல்லையா, சரிங்களா? குரு நல்ல, நான் எதுக்கு சொல்கிறேன்னா நல்ல இடத்தில் குரு 5ஆம் இடத்துல இந்த ஒரு வருஷம் இருந்தும் முழுமையான பலன்கள் குரு பயிற்சி நல்லா இருக்குதுன்னு சொல்லியும் சில சாதகமான விஷயங்கள் அமையலாததுக்கு காரணம் இந்த, ஏன்னா ஒருத்தர் நல்லது இருந்து 3 பாதிப்புகள் இந்த சிரமங்களை ஏற்படுத்தியிருக்கு. அப்போது அதாவது பிடிச்சவங்க ஒரு நல்ல நட்பானவங்கன்னு வச்சுங்களேன், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஒருத்தர்கிட்ட பழகிறோம், அது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், சரிங்களா? ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லாமல் நம்மக்கிட்ட ஆப்போசிட்டாக இருப்பாங்க, சரிங்களா? இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு கல்யாணமே பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையில் நமக்கு வந்து சொந்த பந்தத்துக்குள்ளே தேவையில்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஆச்சுங்களா, அவங்க தான் தவறு பண்ணியிருப்பாங்க, ஆனால் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். கடைசியில் பார்த்தா ஒரு பழி போட்டுட்டு நாம் இன்னும் குற்றவாளி மாதிரி
ஆச்சுங்களா? நம்ம சொல்லாத வார்த்தை சொன்ன மாதிரி, நாம் வந்து பேசாத ஒரு வார்த்தையை பேசுகிற மாதிரியும், அதனால் ஒரு பிரச்சனைகள் உருவாக்கி தன் குடும்பத்தில் நம்ம சங்கடங்களை ஏற்படுத்துகிற மாதிரி ஆகிருக்கும். கணவன் மனைவி மட்டும் கிடையாதுங்க. அதாவது கூட பிறந்த பிறப்புகள் இருந்து பெற்றவர்கள், அதாவது தாய் தகப்பன் உறவுமுறை வரைக்குமே பாதிப்புகள் அடையக்கூடிய ஒரு அளவுக்கு தொந்தரவுகள் வந்திருக்கும். அதே நேரத்தில் இந்த பிரச்சனைகள் வந்ததுக்கு காரணம் பார்த்தோம்னா கிரக இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள்னால தான் இந்த சிரமங்கள் வந்தது. ஆனால் இப்போ வந்து குரு 6ஆம் இடத்துக்கு போகிறார், இது நல்லதா அப்படின்னா, 6ஆம் இடத்துக்கு போனாலுங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ அந்த சனி 7.5 சனிங்கிற ஒரு நிலை இந்த 5 வருஷமாக அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நிலையில் இருந்து நீங்களுக்கு வந்து எப்படின்னா, அதாவது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்ச மாதிரி, சரிங்களா? அப்போது அந்த 2ஆம் பாவத்தை பார்க்கும்போது நமக்கு நல்ல விஷயங்கள் தள்ளி தள்ளி போச்சு பார்த்தீங்களா, அது நீங்கள் செய்வீங்க. ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களும் பண்ண முடியும். ஒரு வீடு கட்டக்கூடிய விஷயம் ஏற்கனவே கட்டணுங்க, பாதியில் நின்று போச்சு, பண்ணிடலாம். ஒரு இடம் வாங்கலான்னு முயற்சி எடுத்து அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டுங்க, கிரைம் பண்ண முடியல, கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. ஒரு வெளி தேசத்துக்கு ஒரு வேலைக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருந்தேங்க, இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் மாதக்கணக்கு வருஷக்கணக்கு போகுதுங்க, கிடைக்கல. இந்த நேரத்தில் கண்டிப்பாக கிடைச்சிடும். எது நமக்கு பிரேக் பண்ணி நம்மளை வந்து அப்படியே ஒரு தடை போட்ட மாதிரி நின்று இருந்ததோ அதையே அந்த லாக் எடுத்து விட்ட மாதிரி, சரிங்களா? இன்னும் ஒரு தைரியம் என்னென்னா, விரைய செலவுங்கிறது நீங்கள் நல்ல விஷயம் பண்ணணும்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, அந்த குரு 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தை பார்க்குறாரு, சரிங்களா? கடன் வாங்கி நல்லது பண்ணுவீங்க, சரிங்களா? வராத பணம் வரும். உங்கள் உழைச்ச பணம், ஏதோ ஒரு பணம் இருக்குது, கஷ்டப்பட்டோம் அன்றைக்கெல்லாம் ஜவனில் கஷ்டப்பட்டு சம்பாரித்தேன், ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது அவங்க கையில் இருக்குது, வருங்கிற நம்பிக்கையே இல்லை அப்படிங்கிற நேரம் இந்த நேரத்தில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியது 6ஆம் இடம் கண்டிப்பாக. ஏன்னா உச்சம் இல்லையா, வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு விஷயம், நமக்கு ஒரு மனிதனுக்கு எல்லாம் முக்கியமான விஷயம் தொழில். தொழில் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம், ஆச்சுங்களா? 10ஆம் இடத்தை பார்த்துட்டார், உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டார் குரு, சரிங்களா? வேலை இல்லாமல் இருக்குதா, கவலைப்பட, வேலை கிடைச்சிடும். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள், கிடைக்கலன்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேளுங்க, சரிங்களா? வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் அதாவது வாரிசுகள்னாலையும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வினாலையும் ஒரு பலன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் வரும். நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படிப்பு படிக்கணும்னு நினைப்போம், ஆனால் அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயமெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கண்டிப்பாக கிடைச்சிரும். அது இதுக்கு முன்னால் எப்படியோ குரு பயிற்சி ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு ஏற்பட போகுது. அதாவது இந்த பயிற்சி வந்த பிறகு 2ஆம் தேதியிலேருந்து முயற்சி பண்ணுங்கள், சரிங்களா? கிடைச்சிரும், நினச்ச மாதிரி இதாகிரும், சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா, அதாவது தெய்வாம்சம் அப்படிங்கிறது இறைவன் கோயிலுக்கு, தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. வண்டி வாகனத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். போக்குவரத்தில் அதிகமான ஒரு 5 நிமிஷம் முன்னால் கிளம்பணும், அவசரப்படக்கூடாது. பேக் பெயின், நரம்பு சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது காலபைரவர் வழிபாடு பண்ணுறது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும், சனீஸ்வரர் பகவானை வழிபாடு பண்ணுறது, 3ஐயும் கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் கோச்சார் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. ஏன்னா லக்னம் என்ன, தசாபுத்தி என்னங்கிறது அந்த பிறப்பு ஜனன ஜாதகத்தில் தான் தெரியும். அப்போ தான் முழுமையான டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூலியம் தெரியப்படுத்தி ஆன்லைன் மூலியமாக கூட அற்புதமான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை சரியாக பயன்படுத்துங்க. கும்பராசி அன்பர்களுடைய எதிர்காலம் செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.